வணக்கம். நான் மீனா, சைதை மீனா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷம். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எலிக்குதா? எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இப்போ இல்லை, ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரே எலின்னா எலி. உங்கள் வீட்டு எலி எங்கள் வீட்டு எலி இல்லை, அம்மா எலி இருந்தது. என்னன்னா, ஒரு மளிகை கடை வச்சுருந்தோம் வாசலில், வீட்டு வாசலில். அதனால அந்த கடையில் எலி நிறைய வந்துடுச்சு. வந்தது என்ன பண்ணது, வீட்டுக்குள்ளே வந்துடுது. எப்படி நம்ம பழனிக்கு ரோப் காரில் போகிற மாதிரி, ரோப் காரில் போகிற மாரி கடையிலேருந்து வீட்டுக்கு, வீட்டிலேருந்து கடைக்கு. ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ண, இதில் என்னன்னா, யாராவது அக்கம் பக்கத்தில் அவங்க வீட்டு எலிக்கு மருந்து வச்சாங்கன்னா அதை எங்கள் வீட்டில் மடை போட்டுரும். நாத்தடிக்குதுன்னு தேடினா கடைசியில் எதுனா ஒரு இதில் இருக்கும், பொட்டியில் இருக்கும். கடை வச்சிருந்தோம்ல, அப்படியே பொட்டியாக இருக்கும், அதில் இருக்கும். ஒரு நாள் இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் நிறைய சரக்கு இருந்தது. அதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா ஒரு எலி இருந்தது. எலி பார்த்தேன்னா நான் எகிரி வச்சு ஓடிடுவேன். அப்போ அது பக்கத்து வீட்டக்கா என்ன பண்ணிச்சு, ஒன்று மட்டும் இருக்குதா, இருங்க நான் வாரான்னு சொல்லிச்சு. அதே மாதிரி வந்துதுட்டுன்னா கதவை பூட்டிக்கிச்சு. டுமால்னு சத்தம். என்னடான்னு பார்த்தா எலிக்கும் அந்த அக்காவுக்கும் பயங்கர சண்டை. சரி, யார் தான் ஜெயிக்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்படி எலியை தூக்கின்னு வருது அந்த அக்கா. எலிக்கு மூஞ்சி வாய் எல்லாம் ரத்தம். அப்பாலைக்கா வச்சிட்டோம், பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். பொருள்னா பொட்டியை சொல்கிறேன் நான். பொட்டியெல்லாம் எடுத்து உலக்கா வச்சிட்டோம். அப்பாலைக்கா மறுபடியும் வந்துடுச்சு. இந்த கடையிலேருந்து நைட்டில் கடை உள்ளே ஏறிடுறது, அப்படியே இந்த வயரை குச்சின்னு உள்ளே வந்துடுது. அது என்ன பண்ணுறோம், ஒரு நாள் ஒன்று அடுப்பாங்கரையில் நிற்க சொல்ல பார்த்ததும் நான் வாங்க எலி இங்கே அடிங்கன்னு கூப்பிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இங்கே அடிக்கிறாங்க, அது அங்கே தாவுது, அங்கே அடிக்கிறாங்க, அது அங்கே தாவுது. கடைசியில் இட்லி குண்டாவும் உள்ளே போயிடுச்சு. நான் சொல்கிறேன், அதுக்குள்ளே இருக்குது, குண்டாவுக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அது போன்றாங்க. சரி நீங்கள் எடுத்து பாருங்கள், எடுக்க மாட்டேன்றாங்க. அப்போல்லாம் நான் தான் தள்ளி இருந்ததுன்னு அந்த இட்லி குண்டா மூடியை எடுத்தேன் பாருங்க, சாய்ச்சி மூடி இருந்தது அது ஒரு பக்கம், அதனால் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் நான் அந்த மூடி எடுத்தோடனே டமாலும் எகிரி குதிக்குது. எங்களுக்குன்னா திகிலு, அப்படி ஒரு திகிலு. இப்பெல்லாம் அடிச்செல்லாம் தீராதுன்னு சொல்லிட்டு மருந்து வைக்கலாம் அப்படின்னு யோசனை. என்னன்னா, ஒரு இந்த பெரிய பக்கெட்டு, அது நிறைய அரிசி போட்டு வைப்பேன். அதை திறந்தா அதுக்குள்ளேருந்து ஒரு 10 கூச்சி ஓடும். ஃப்ரிட்ஜை திறந்தாக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஒரு 10 கூச்சி ஓடும். நானும் வச்சுருக்கிறேன்னா பால் பாக்கெட்டு, மோர் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு எல்லாத்தையும் கடிச்சு, இந்த கடைக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பான். எல்லாத்தையும் கடிச்சு எல்லாம் ஓய்வி வீணாக பூச்சின்னு வைங்களேன். அப்போ அப்படின்னு சொல்ல ஒரு படம் போனோம், ஒரு படத்துக்கு போனோம் சினிமாவுக்கு. அதான் லாஸ்ட், அதுக்கப்புறம் இன்னும் படமே பார்க்கலாம். போனாக்கா அது ஒரு எலி கதை, எலி தான் ஹீரோ. படம் பார்த்தாக்கா எனக்குன்னா, என்னடா அது நம்ம வீட்டு கதை மாதிரியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அது ஃப்ரிட்ஜ் உள்ளார இருக்குது, எங்கெங்கேயோ இருந்து வருது, ஒன்று அந்த இது காமிக்குது. அப்போ இங்கே 50 இருக்குது, அது எப்படி இருக்கும்? ஒரு நாள் மருந்து வச்சிட்டோம். மருந்து வச்சா அது எங்கெங்கே தங்கிக்குது, அங்கெல்லாம் போய் திறந்து பார்த்தா அப்படியே மலக்க அப்படியே மயங்கி
கிடக்குறாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அடுப்பங்கரையில் அந்த இதுக்கு ஸ்டவ் வைக்கிறதுக்கு கீழே ஒரு பொட்டி வச்சிருந்தோம். அது சாதாரண பொட்டி இல்லை, பணப்பொட்டி. அது பணப்பொட்டி, பழங்காலத்து பொட்டி, முழங்கால் உயரம் இருக்கும் மரப்பொட்டி. அது பணம்லாம் அவ்வளோ வைக்க முடியாது, துணியெல்லாம் வைக்கிற பொட்டியாக இருக்கும் போல இருக்குது. உள்ளே ஒரு ஆள் உட்காரலாம், அவ்வளோ ஆழம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து இப்படி ரவுண்டாக இல்லை, இப்படி 3 பக்கம் மட்டும் இந்த இதில் அது பேருன்னா மறந்து, அஞ்சரை பொட்டி அது மாதிரியே இருக்கும். அந்த அஞ்சரை பொட்டி மாதிரியே இருக்கும், அந்த குழி குழியாக இருக்கும். அப்போல்லாம் மேலே மூடி இருக்கும், இழுத்து தாப்பா போட்டு பூட்டு போட்டுடலாம். இப்படி இருக்கும். அந்த பொக்கிஷத்தை எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறேன், அத்தை திறந்து பாருங்க இருக்குன்றேன். அதுக்குள்ளெல்லாம் போகாதுன்றாங்க. ஐயா திறந்து பாருங்க இருக்குன்னா, திறந்து பார்த்தா அம்மா ஒரு 15 இருக்கும். எல்லாம் மொசக்குட்டி மாதிரி, இந்த இவ்வளோ பெருசு இப்படி. அதுலேருந்து எனக்கு எலி பார்த்தாலே, ஒரு எலி பார்த்தாலே பயமாயிடும். ஏன்னா அது எல்லாத்தையும் இட்டுன்னு வந்துடும். அது அக்கா தங்கச்சி புருஷன் எல்லாரையும் இழுட்டுன்னு வந்து எடுத்துன்னு வந்துடும். அதனால நான் பயந்துன்னு என்ன பண்ணால் கதவை சாத்தியே வச்சுருவேன், அது வர விடாத. இப்போ நாங்கள் இருக்கிறோம் பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள வந்தாக்கா எலி தொந்தரவுலாம் இல்லை. கீழே நாங்கள் மாடியில் இருக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா அம்மா எலி தடன்னு அங்கிட்டு அந்த பக்கமாக இந்த பக்கமாக ஓடும். அதனாலே பயந்துன்னு என்ன பண்ணுவோம், பகலில் கூட கொஞ்சம் கதை திறந்து வச்சுன்னு, லேசாக திறந்து வச்சுன்னு அத்தை வாசலை பார்த்துக்கினே படுத்துன்னு இருப்பேன் நான். இப்போ என்ன ஆச்சு, இந்த பாத்திரம் துளக்கிற சிங்கில் அதில் இருக்கிற பைப்பு அடியில் போதா, அந்த பைப்புக்கு கீழே வந்து ஒரு பெரிய பைப்பு இருக்குது. அந்த பெரிய பைப்புக்கு வலை போட்டிருக்குறாங்க. இந்த சிங்கிலேருந்து வர பைப்பை அது மேலே விட்டா தண்ணி போயிடும். இந்த வலையை வந்து கடிச்சிட்டு, இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துருக்குது. என் பையன் தண்ணி குடிக்கிறதுக்காக போனது நின்றுச்சு. அப்படியே, என்னம்மா ஒரு ஆள் வந்திருக்கிறார் வீட்டுக்கு அப்படின்ச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு நான் பயந்தா, இருங்க சத்தம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக ஃபாலோ பண்ணிக்கினே இருந்ததா. அது ஆளை பார்த்ததும் நைஸாக ஓடி அந்த இது உள்ளாரே, குழா உள்ளாரே போயிடுச்சு அடியில். என் பையன் என்ன பண்ணிச்சு, ஒரு மண் சட்டி எடுத்து அது மேலே கவுத்திட்டு இது இல்லை இஞ்சி இடிக்கிறது, அந்த கல்லை எடுத்து அது சட்டி மேலே வச்சிச்சு. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, போனவர் தனியாக வந்தாரா இல்லை துணையோடு வந்தாரான்னு தெரில. வந்து வலைக்கு மேலே வந்து பார்த்துருக்குறாரு. என்னவோ இருட்டாக இருக்குது, சட்டி கவுத்தி வச்சிருந்தல சொல்லிட்டு அத்தை பார்த்துட்டு போட்டார். இது ஆகாது நமக்கு, இதோட சங்காத்தமே ஆகாது. ரொம்ப பட்டிருக்கிறேன் நான். அம்மா கஷ்டப்பட்டுருக்குறேன் இந்த எலியால். அதே மாதிரி ஒரு படம் வேற வந்துருக்குது பாருங்க. உங்கள் வீட்டில் எலிக்குதா? அதில் கதை எது இருந்தாக்க சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன், அப்பால வரேன்.